குறிப்பாக இப்போ தமிழருடைய நிலத்தில் தமிழர் வழிபாடுகளில் பிற மொழியினுடைய ஆதிக்கம் இங்கே அதிகமாக இருக்குது. அது குறிப்பாக திருவண்ணாமலையில் அப்படி நடக்குதா? உண்மையான கூற்று. ஏன்னா நம்ம சோழர் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா குடமுழுக்கு தமிழில் நடந்திருக்கு. அனைத்து கோயில்கள்லையும் தேவாரம் திருவாசகம் பாடப்பட்டிருக்குது. வைணவ கோயில்களில் திவ்ய பிரபந்தம் பாடப்பட்டிருக்கு. வழிபாடுகளில் மிக முக்கியமான இடத்துல வந்துட்டு தமிழ் மொழி இருந்திருக்குது. பல்வேறு சாதிகளை சேர்ந்த தமிழர்கள் வந்து கோயில்களில் பூசாரிகளாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு வேறு அந்த மொழி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயிலே பார்த்தீங்கன்னா தமிழ் பாடுறதுக்கு வந்துட்டு 4 பேர் இருந்திருக்கிறாங்க. தேவாரம் திருவாசகம் பாடுறதுக்கு 48 பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த 48 பேருக்கு வாத்தியம் வாசிக்கிறதுக்கு 4 பேர் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டே சொல்லுது. இந்த காலகட்டத்தில் அங்கே சமஸ்கிருதம் பாடுறதுக்கு நியமிக்கப்பட்டிருந்தவங்க வெறும் 3 பேர். ஒரு பக்கம் அவங்க 3 பேர், இவங்க 52 பேருன்ற மாதிரி ஒரு பெரிய எண்ணிக்கையில் இருந்தாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு வந்துட்டு பழக்க வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன வைக்கணும்? தமிழ் தான் அர்ச்சனை செய்யப்படும். சமஸ்கிருதத்தில் வேணால் நீ கேட்டுக்கலான்னு தானே நம்ம போர்டு வைக்கலாம். அதற்கு மாறாக தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் நீ ஏன் வைக்கிறீங்க?